வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். நான் உங்கள் ஜிஎஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேங்க், ரயில்வே, எல்ஐசி, போஸ்ட் ஆஃபீஸ் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோஸ் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறக்கூடிய அந்த அரித்மெட்டிக், இன்னும் ஃபியூச்சரில் ரீசனிங், ஜிகே இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ்குள்ள டிப்ஸாக கொடுக்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி ஒரு டைம் அண்ட் ஒர்க் அதில் ஒரு சம் பார்க்க போகிறோம். டெய்லி ஒன் ஷார்ட்கட்டில் இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸாம்ஸ் டைம் அண்ட் ஒர்க். ஃபஸ்ட்டு சம்மை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஏ and B together can complete a work in 30 days. If B alone 20% of the work in 16 days. In how many days A alone complete 75% of the work? Question 3 வாசிங்க. A and B together can complete the work in 30 days. ஏயும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கு 30 டேஸில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் பி அலோன் கம்ப்ளீட் த 20% ஆஃப் த ஒர்க் இன் 16 டேஸ். பி தனியாக ஒர்க் பண்ணுறாரு, அவர் தனியாக ஒர்க் பண்ணுறதுல 20% ஆஃப் த நம்பர் ஆஃப் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, 16 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் கம்ப்ளீட் 75% ஆஃப் த ஒர்க். ஏ இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அதில் எனக்கு 75% ஆஃப் த ஒர்க்கு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண நம்பர் ஆஃப் டேஸ் 30 டேஸ். சரியா? ஓகே, இப்போ பி அலோன் 25% ஆஃப் த ஒர்க். பி தனியாக ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் 20% ஆஃப் த ஒர்க் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 16 டேஸ். சரியா? ஓகே, ஆனால் பியுடைய 100% ஆஃப் த ஒர்க் கண்டுபிடிச்சாதான் டோட்டல் ஒர்க் என்னன்னு கிடைக்கும். அப்போ பியுடைய 100% ஆஃப் த ஒர்க், அப்போ பியுடைய 100% ஆஃப் த ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பியுடைய 100% ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா இதை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோமோ அப்போ 20% 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100% வந்துடும். அப்படிதானே? ஓகே, அப்போ லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோமோ அதே தான் ரைட் சைடும். இப்போ ரைட் சைடு எங்கே இருக்குது? 16 டேஸ்ன்னு இருக்குது. அப்போ அதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும்? 80 டேஸ் அப்படின்னு ஆகிடும். 80 டேஸ். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம்? பியுடைய இண்டிவிஜுவல் ஒர்க் கிடச்சிச்சு. அளவு 80 டேஸ். ஸோ ஏ அண்ட் பி டுகெதர் ஆஃப் த ஒர்க் 30 டேஸ்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ ஏ பிளஸ் பி டோட்டல் ஒர்க்லேருந்து பியுடைய இண்டிவிஜுவல் ஒர்க் நம்ம அதுலேருந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி கீழே போட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ ஏயுடைய வேல்யூ, ஏயுடைய நம்பர் ஆஃப் டேஸ் என்னங்கிறது கிடைக்கும். அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் தென் இப்போ ஏயுடைய ஒர்க். எஸ், அப்போ ஏ பிளஸ் பி, அப்போ 30 × 80 / 50. 30 × 80 / 50 அப்படிங்கிறது போடுறோம். ஓகே, என்னன்னா 30ங்கிறது 30 ஏ பிளஸ் பி அண்ட் 80ங்கிறது பியுடைய இண்டிவிஜுவல் ஒர்க். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை கீழே போட்டோம் அப்படின்னா ஏயோட ஒர்க் கிடைச்சிடும். சரியா? ஓகே, அப்போ 0 0 கட் பண்ணுறோம். ஸோ இதை கட் பண்ணால் 16, தென் 3 × 16 நமக்கு 48. அப்போ ஏயுடைய இண்டிவிஜுவல் ஒர்க் கிடைச்சிச்சு 48. ஏயுடைய இண்டிவிஜுவல் ஒர்க் கிடைச்சிச்சு 48. ஆனால் இது ஏயுடைய 100%. அப்படிதானே? இது ஏயுடைய 100%. ஆனால் கொஸ்டின் கேட்டது என்ன? ஏயுடைய 75% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏயுடைய 75%. அப்போ ஏயுடைய 75% வேல்யூ என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா 48ல் 3/4. 48ல் 3/4. சரியா? 48ல் 3/4. ஸோ கட் பண்ணால் 12 = 36. எஸ், 36 டேஸ். அப்போ ஏயுடைய 75% ஒர்க் எவ்வளோனா 36 டேஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஓகே,
ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண நம்பர் ஆஃப் டேஸ் 30 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பியோட 20% ஆஃப் ஒர்க் 16 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 100% ஆஃப் பியோட ஒர்க் கண்டுபிடிக்கும் போது 80 டேஸ்னு கிடச்சிச்சு. ஸோ இதுல வந்து ஏடைய இண்டிவிஜுவல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை கீழே பண்ணணும். ஸோ 30 × 80 டிவைட் பை 50. ஸோ கட் பண்ணா ஏடைய இண்டிவிஜுவல் ஒர்க் ஹோல் ஒர்க் கிடைக்கும். ஏடைய இண்டிவிஜுவல் ஒர்க் 48 டேஸ். அப்போ அதில் 75% ஆஃப் ஏ ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 48 × 3/4 இஸ் ஈக்குவல் டு 36 டேஸ். சரியா? ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நாளைக்கு இதோடைய பெட்டர் சம்மோட பார்த்துட்டு இதோட டெய்லி ஒன் ஷார்ட்கட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.